அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவுடைய பிரசிடென்ட் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிரசிடென்ட்டை தமிழில் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 1ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, குரூப் 2 கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் குரூப் 4ல இதிலேருந்து கொஸ்டின் வந்திருக்குது. இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவருடைய ஆர்டர் வைஸாக மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. யார் யார் எந்த ஆண்டு பதவி வகித்தாங்கன்னு சொல்லிட்டு அதை இயர் கொடுக்காம பார்த்தீங்கன்னா அதாவது மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அவங்கள ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? யார் முதல்ல குடியரசுத் தலைவர் பதவி வகித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆர்டர் பண்ணணும். அது மாதிரிலாம் கொஸ்டின் வருது. அப்படி இந்தியா விடுதலை ஆன பிறகு குடியரசுத் தலைவர் முதல்ல யார் இருந்தாங்க, இப்போ தற்போது யார் இருக்காங்க, இப்போ 2025 இருக்குமா, இப்போ 2025 யார் இருக்காங்க, அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டில் இப்போ இருக்கிற வரையும் நம்ம பார்க்கணும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 15 குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க. அப்போ 15 குடியரசுத் தலைவர்கள் ஆர்டர் வைஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது நம்ம ஷார்ட்கட்டில் இதை நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது. அதுக்காக நான் சொல்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ சொல்கிற பாருங்க ஷார்ட்கட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RRZ, சரிங்களா? RRZ VFN. ஃபஸ்ட் ஒன் RRZ VFN. நெக்ஸ்ட் பாருங்கள் GVS. நெக்ஸ்ட்டு KAPP. RRZ VFN GVS KAPP. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா RD. சரிங்களா? இது மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஷார்ட்கட்டில் முடிஞ்சிடும். இது பார்க்குறதுக்கு லெட்டர் வேறு மாதிரி தெரியும். ஆனால் ஒன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ பாருங்கள், இது கூட இந்த ஷார்ட்கட் மட்டும் இல்லாமல் இது கூட நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்து சொல்ல போகிறேன். இவங்களோட சிறப்புகள் என்ன, யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யாருன்னா ஸ்பெசிஃபிக்காக முக்கியமான நாள் படிக்க வேண்டியது இருக்கா, இதெல்லாம் சேர்த்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு RRZல ஃபஸ்ட்டு ஆர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஆர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அதாவது ராதாகிருஷ்ணன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத், செகண்டு ராதாகிருஷ்ணன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த 2 முடிஞ்சிச்சுங்களா? ஜட்டு யாருன்னு பார்த்தோன்னா ஜாகிர் ஹுசேன். ரொம்ப முக்கியமான நபர். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன். முதல் RRZ முடிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் VFN. இந்த யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா VV கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? VV கிரி, வரகநேரி வெங்கடகிரி. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். VV கிரி, வரகநேரி வெங்கடகிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? F பாருங்கள் ஃபக்ருதீன் அலி அகமத் F. N பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். G பார்த்தீங்கன்னா ஜியானி ஜெயில் சிங். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வி வராரு பார்த்தீங்களா, வெங்கட்ராமன். சரிங்களா? இந்த விஆர்னா வெங்கட்ராமன். இந்த விஆர் பார்த்துருக்கோம் நம்ம VV கிரி, அதாவது வரகநேரி வெங்கடகிரி. இந்த GVSல வர வி பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. SRன்னு பார்த்தோன்னா சங்கர் தயாள் சர்மா. கே பாருங்கள் KR நாராயணன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரெல்லாம். KR நாராயணன் யாருன்னு சொல்கிறேன் பாருங்க, பார்க்க தான் போகிறோம். இந்த KRக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்பாங்க. கோச்சேரி ராமன் நாராயணன். அதான் கோச்சேரினா கோச்சேரி ராமன் நாராயணன் தான் இவரோட ஃபுல் ஃபார்ம், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்துருக்கோம். அப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஏன் அப்படின்னா இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 11வது குடியரசுத் தலைவர் நமக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும், டாக்டர் APJ அப்துல் கலாம். சரிங்களா? இப்போ கூட நான் பாருங்கள், இந்த APJ அப்புறமா தான் அப்துல் கலாம்னு வரணும். சரிங்களா? டாக்டர் APJ அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த APJக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஹவுல் பக்கீர் ஜெயினுல்லா அப்தீன் அப்துல் கலாம் தான் ஃபுல் ஃபார்ம். அப்துல் கலாமுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுங்க. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ யார்? அப்துல் கலாம் இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர். இவரோட காலகட்டம்லாம் கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காகவே. 2002லேருந்து 2007 வரைக்கும் இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, பிரதிபா பாட்டீல். சரிங்களா? பிரதிபா பாட்டீல் தான் இந்த ஃபஸ்ட்டு பி. KAPPயில் ஃபஸ்ட்டு பி பார்த்தோன்னா பிரதிபா பாட்டீல். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரணாப் முகர்ஜி. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. இந்த RD பாருங்கள் ராம்நாத் கோவிந்த் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அந்த ராம்நாத் கோவிந்த். லாஸ்ட் ஒன் இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா D ஃபார் திரௌபதி முர்மு. சரிங்களா? திரௌபதி முர்மு தான். இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்க இந்த திரௌபதி முர்மு எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தாங்க, இவங்களோட பூர்வீகம் எங்கே, இவங்களுடைய பழங்குடி இனத்துக்கு என்ன பேர், சரிங்களா, இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அப்படிலாம் கொஸ்டின் வரும். எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொல்கிற பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்ம தெரிஞ்ச வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிரசிடென்ட் லிஸ்ட்டுனாவே இந்தியாவோட பார்த்தோன்னா நமக்கு அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வரணும். என்ன சொன்ன இவ்வளோ நேரம்? RRZ VFN GVS KAPP
ஆர்டி. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன், எனக்காக ரிவிஷன் சொல்லலை, நான் இதை சொல்லும்போது உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வரணும், அந்த ஷார்ட்கட். சரிங்களா? அதனால் அது அந்தளவுக்கு ஃபோக்கஸாக படிங்க. அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் நம்ம நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும், இல்லை நம்மளோட அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஷினை படிக்கிறோம் எக்ஸாமில், கொஷினை படித்தோடனே படித்து முடிச்ச உடனே ஆன்சர் நம்மளுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? அந்த 4 ஆப்ஷன், ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி, டி, அந்த 4 ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஷினை படித்தோடனே ஆன்சர் நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கான சரியான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் வச்சுருக்காங்க மட்டும் தான் நம்ம மைண்டு போய் செக் பண்ணணும். தவிர ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமானு நீங்கள் அங்கேயே இங்கி பிங்கி பாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 99% பார்த்தீங்கன்னா அது வந்து ராங்காக போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் அப்போயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த காம்படிஷன் ஃபேஸில் நம்ம இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால் படிக்கும்போது கிளியராக படிச்சிடுங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாமா? அப்போ பிரசிடென்ட் லிஸ்ட் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, RRZ, அந்த ஃபஸ்ட் ஆர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். சரிங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1946 அதாவது அரசியல் நிர்ணய சபையில் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். 1946 டிசம்பர் 11. சரிங்களா? 9 வந்து டாக்டர் சச்சிதானந்த சென் அவர் வந்து தலைவராக, தற்காலிக தலைவராக இருப்பார். அவர் இறந்ததும் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக டிசம்பர் 11 தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இவர் தான் அப்போ இருப்பார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவர் தான் இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். சரிங்களா? அப்போ இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவது குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சரிங்களா? இரண்டாவது குடியரசுத் தலைவர் இவரே தான். ஆனால் முதல் துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் துணை குடியரசுத் தலைவர் இவர் தான். இரண்டாவது குடியரசுத் தலைவர் இவர் தான். சரிங்களா? இதை போட்டு நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். ஓகேவா? நம்ம இப்போ குடியரசுத் தலைவர் லிஸ்ட் மட்டும் படிக்கலாம். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் படிக்க போகிறோம், அப்புறம் பிரதமர் லிஸ்ட்லாம் படிக்க போகிறோம். நல்லா அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். RRZல Z யாருன்னா ஜாகிர் ஹுசேன். இவர் தான் தேர்ட் பிரசிடென்ட்டு. அந்த RRZ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்ட்டாக ஒருத்தர் வருவார். ஆக்டிங்னா தற்காலிகமாக அந்த பிரசிடென்ட் போஸ்டிங் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் VV கிரி ஒருத்தர் இருப்பார். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இவங்களெல்லாம் நம்ம நம்பர் வைஸில் நம்ம மெயினான நம்பரில் இவங்களை சேர்க்க மாட்டாங்க, சும்மா வந்து தற்காலிகமாக இருப்பாங்க. சரிங்களா? இவர் யார் தற்காலிகமாக VV கிரியை வந்து நியமித்தாங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா இறந்துருவார். RRZ VFN. RRZ முடித்த உடனே ஜாகிர் ஹுசேன் இறந்ததுமே இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் காலியாக இருக்கும். இவர் இறந்ததுமே அப்போ பார்த்தீங்கன்னா VV கிரி வருவார், கொஞ்ச நாள் இருப்பார். ஆனால் இவருக்கு அடுத்தது ஒருத்தரை தற்காலிகமாக போடணும்னு டிசைட் பண்ணி அப்போ இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் இதயதுல்லான்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அந்த இதயதுல்லா தான் அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து VV கிரி ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதயதுல்லா. அவர் இதயதுல்லா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, யார் இந்தியாவில் முதல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக, சரிங்களா, அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக உயர்ந்தவர் யார், பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இதயதுல்லா. அதை காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்க, முகமது இதயதுல்லா. சரிங்களா? இதயதுல்லான்னு சொல்லுவாங்க, முகமது இதயதுல்லா. he was the acting president till கிரீஸ் பிரசிடென்சி. அவர் VV கிரி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் இருந்தாங்க அப்படின்னா இதயதுல்லா இருந்தார். இவர் தான் உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜி இவர் தான் இருந்தார். சரிங்களா? இருந்து டேரக்டாக இது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஃபோர்த்து தான். நம்ம ஃபஸ்ட்டு RRZ முடிச்ச உடனே 2 பேர் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வராங்க. ஃபஸ்ட்டு VV கிரி, ரெண்டாவது இதயதுல்லா. தெரிஞ்சு வச்சுங்க, இந்த இதயதுல்லா ரொம்ப முக்கியமான பர்சன். சரிங்களா? இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்த் மெயினாக நாள் படிக்க போகிறது VV கிரி. இவர் தான் ஃபோர்த் பிரசிடென்ட்டு. இவங்களாம் இடைக்கால வந்தது, அதெல்லாம் நம்ம ஆக்டிங்காக வந்ததெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த VV கிரியாவே ஃபஸ்ட் ஆக்டிங் வந்துட்டு அப்புறம் இதயதுல்லா ஆக்டிங் வந்துட்டு அப்புறம் மெயினாக தான் VV கிரி வராது ஃபோர்த் பிரசிடெண்ட்டாக. சரி, ஓகே, அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஃபிஃப்த்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபக்ருதீன் அலி அகமத். இவர் என்ன ஃபிஃப்த்து பிரசிடென்ட். அப்போ சிக்ஸ்த்து பாருங்கள். இதுவரையும் நீங்கள் எப்போவுமே இந்த ஷார்ட்கட்டில் படிச்சோன்னா மறக்காது. RRZ இதுவரையும் நம்ம பார்த்தது RRZ VFN. சரிங்களா? இது பார்த்துட்டோம். Z வரையும் பார்த்துட்டோம், V பார்த்துட்டோம், F ஃபக்ருதீன் அலி அகமத் பார்த்தோம். இந்த N பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நீலம் சஞ்சீவி ரெட்டின்னு சொல்லுவாங்க. இவர் தான் 6th பிரசிடென்ட். இந்த 6th அதெல்லாம் நமக்கு ஷார்ட்கட்லேயே வந்துடுது. சரிங்களா? இவர் யார் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் இந்திய குடியரசுத் தலைவர் பட்டியலே மிகவும் இளமையானவர். சரியா? அதாவது மிகவும் இளமையான குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் இவர் தான். குறைந்தபட்ச வயது குடியரசுத் தலைவர் பட்டியலில் மிக குறைந்த வயதில் குடியரசுத் தலைவர் ஆனவர் யாருன்னு கேட்டாலும் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அப்போ இவருக்கு என்ன வயசு அப்படின்னா 64. நல்லா பார்த்து வச்சுங்க, 64 மிக குறைந்த வயதுன்னு சொல்கிறாங்க. யங்கஸ்ட் பிரசிடென்ட்
இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான். மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீலம் சஞ்சீவ் ரெட்டி ரொம்ப யங்கஸ்ட் பிரசிடென்ட் இன் இந்தியா. சரியா? இவர் 6th பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் 7th பிரசிடென்ட். 7th யார்? ஜியானி ஜெயில் சிங். கியானி இல்லை ஜியானி எப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஜியானி ஜெயில் சிங். இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா 7th பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட பார்ட்டி மெம்பராக இருந்திருக்காரு. அதெல்லாம் தேவை கிடையாது. அது ஜியானி ஜெயில் சிங் ஏழாவது, அது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். 8வது பாருங்கள் RRZ VFN GVS. ஜியானி ஜெயில் சிங் பார்த்துட்டோம். அந்த வி தான் வெங்கட்ராமன். சரியா? வெங்கட்ராமன் ரொம்ப முக்கியமானது. வெங்கட்ராமன். சரியா? அந்த வெங்கட்ராமன் நல்லா பார்த்து வச்சுங்க. இவர் 8th பிரசிடென்ட். இ வாஸ் ஆல்சோ லாயர். இவர் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன். சரிங்களா? இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ 9வது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சங்கர் தயாள் சர்மா. இ வாஸ் த 9th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இ வாஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் த நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. சரியா? இவர் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியில் இவர் இருந்திருக்காரு, சங்கர் தயாள் சர்மா. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இவர் இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த 10th சரிங்களா? ஏன் அப்படின்னா 10வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டதில்ல அந்த கொஸ்டின். இவர் தான் ஃபஸ்ட்டு தலித் பிரசிடென்ட். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த KR நாராயணன் தான் இந்தியாவுடைய முதல் தலித்தை சார்ந்த முதல் பிரசிடென்ட் குடியரசு யார் பதவி வகித்ததுன்னு கேட்டாங்கன்னா இந்த KR நாராயணன் தான். KRக்கு ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். கோச்சேரி ராமன் நாராயணன். சரிங்களா? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 11வது ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் இது. டாக்டர் APJ அப்துல் கலாம். சரிங்களா? ஹவுல் பக்கீர் ஜெயினுல்லா அப்தீன் அப்துல் கலாம். சரிங்களா? இவர் வந்து 11th பிரசிடென்ட். யார் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இது. இவர் எந்த காலகட்டத்திலேருந்து 11வது பிரசிடென்ட்டாக இருந்தாருன்னு கேட்டிருப்பாங்க. 2002 2007 வரைக்கும் இவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் கிரேட் சயின்டிஸ்ட் நமக்கு தெரியும். இவர் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, DRDOவிலும் இருந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அடிஷனல் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னா 12வது பிரதிபா பாட்டீல். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஈவாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே மட்டும் ஷீ வாஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த பிரதிபா பாட்டீல் தான். சரிங்களா? பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர், 12th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஷி வாஸ் த ஃபஸ்ட் விமன் டு பி பிரசிடென்ட். பிரதிபா பாட்டீல். 13வது பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. 13th பிரசிடென்ட். இவர் தான் சீனியர் லீடர் ஆஃப் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. சரியா? அது சும்மா தேவையில்லை. பிரணாப் முகர்ஜி நெக்ஸ்ட்னு தெரிஞ்சு வச்சுங்க. இந்த KAPPயில் ஃபஸ்ட்டு VP தான் பார்த்தோன்னா பிரதிபா பாட்டீல். லாஸ்ட் வர தான் பிரணாப் முகர்ஜி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 14வது பார்த்தோம் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். சரி, அந்த ராம்நாத் கோவிந்த் 14th பிரசிடென்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கவர்னராக இருந்திருக்காரு. எந்த மாநிலத்துக்குன்னா பீகார். சரிங்களா? ராம்நாத் கோவிந்த் பீகாருடைய கவர்னராக இருந்திருக்காரு, ஆளுநராக இருந்திருக்காரு. இருந்து இந்த குடியரசுத் தலைவர் பதவி வகித்திருக்காரு. சரியா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இப்போ 14 வரையும் பார்த்துருப்போம். இப்போ இருக்கிறது என்ன 15வது நம்ம பார்த்துக்கலாம். அதாவது RRZ VFN GVS KAPP வரையும் பார்த்துட்டோம். கூட பார்த்துட்டோம். ராம்நாத் கோவிந்த். டி இருக்குது பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. சரியா? திரௌபதி முர்மு பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவங்க. வந்து ஜார்க்கண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜார்க்கண்டுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டுடைய ஆளுநராக இருந்தவங்க அப்புறமா தான் குடியரசுத் தலைவராக ஆகியிருப்பாங்க. இவங்க சொந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிசா. இவங்களோட எந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க வந்து சாந்தால் அப்படின்ற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த திரௌபதி முர்மு. இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோடைய ஆளுநராக இருந்தாங்க. சரி, அதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் தான் இவங்களை வந்து திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவராக ஆக்கியிருப்பார். இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த திரௌபதி முர்மு தான். சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவரையும் நம்ம பார்த்ததில் RRZ VFN GVS KAPP RD. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபஸ்ட் யாருன்னு கேட்பாங்க, செகண்ட் யாருன்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இளமையானது யாருன்னு கேட்பாங்க, இளம் சஞ்சீவ் ரெட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த KRக்கு ஃபுல் ஃபார்ம் கோச்சேரி ராமன் நாராயணன். இவர் தான் ஃபஸ்ட்டு தலித்து. ராம்நாத் கோவிந்த் இருக்காரு, இவர் 2வது தலித்து. KR நாராயணன் ஃபஸ்ட்டு தலித்து, இவர் ராம்நாத் கோவிந்த் 2வது தலித்து. டி திரௌபதி முர்மு முதல் பழங்குடியின பெண். அந்த என்ன இனம்? சாந்தால் அப்படின்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் திரௌபதி முர்மு. உங்களோட சொந்த மாநிலம் வந்து ஒடிசா. ஆனால் ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆளுநராக எந்த மாநிலத்துக்கு பதவி வகித்தான்னு கேட்டால் ஜார்க்கண்ட். அதோட ப்ரூஃப் இப்போ காமிக்கிற பாருங்க. நம்ம நல்லாவே தெரியும். இப்போ பதவி வகிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு தான். திரௌபதி முர்மு இருக்காங்களா? சரிங்களா? இவங்க பாருங்கள், இவங்க 15வது பிரசிடென்ட். சரியா? அது மட்டும் இல்லாமல் கவர்னர். எதுக்கு? ஜார்க்கண்ட். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் பார்த்தீங்கன்னா 2015 2021 வரைக்கும். சரியா? இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பாலிட்டி சம்மந்தப்பட்டது தமிழுக்கு சரியா வீடியோ ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்கும் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.